ஒரு நாள் இரவு அரசர் ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் அவர் நைல் நதிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். அப்போது ஆற்றிலிருந்து அழகான மற்றும் கொழுத்த 7 பசுக்கள் எழுந்து வந்தன. அவை கரையில் இருந்த கோரை புற்களை மேய்ந்து கொண்டிருந்தன. அவைகளுக்கு பிறகு நைல் நதியிலிருந்து நலிந்து மற்றும் மெலிந்த வேறு 7 பசுக்கள் வெளியே வந்து நதிக்கரையில் மற்ற பசுக்களோடு நின்றன. மேலும் அந்த நலிந்த மற்றும் மெலிந்த 7 பசுக்கள் அழகான கொழுத்த 7 பசுக்களை விழுங்கிவிட்டன. அப்பொழுது அரசர் விழித்து எழுந்தார். அவர் மீண்டும் தூங்கி 2வது கனவு கண்டார். செழுமையான மற்றும் நன்கு விளைந்த 7 கதிர்கள் ஒரே தண்டிலிருந்து வளர்ந்திருந்தன. அவைகளுக்கு பிறகு கிழக்கு காற்றினால் மெலிந்து கருகி போன மற்ற 7 கதிர்கள் முளைத்தன. இந்த 7 மெலிந்து கருகிய கதிர்கள் 7 செழுமையான முற்றிய கதிர்களையும் விழுங்கிவிட்டன. அப்பொழுது அரசர் விழித்து எழுந்தார். அது ஒரு கனவாக இருந்தது. காலையில் எழுந்த அரசர் மனம் கலங்கி எகிப்தின் அனைத்து மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் வரவழைத்து தன் கனவுகளை அவர்களிடம் சொன்னார். ஆனால் அவருக்கு அந்த கனவுகளை பற்றி யாராலும் விளக்கம் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது மது பரிமாறுவோரின் தலைவன் அரசரிடம், நான் செய்த தவறு இன்று எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது. அரசராகிய நீங்கள் ஒரு முறை உங்கள் பணியாளர்கள் மீது கோபம் கொண்டு என்னையும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனையும் காவலர் தலைவனுடைய வீட்டில் உள்ள சிறையில் அடைத்தீர். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரே இரவில் ஒரு கனவு கண்டோம். ஒவ்வொரு கனவுக்கும் வெவ்வேறு அர்த்தம் இருந்தது. அன்று காவலர் தலைவனின் பணியாளனான எபிரேய இளைஞன் ஒருவன் எங்களுடன் இருந்தான். நாங்கள் அவனிடம் எங்கள் கனவுகளை சொன்னோம். அவன் எங்களுக்கு கனவுகளின் அர்த்தத்தை விளக்கினான். ஒவ்வொருவருக்கும் அவரவர் கனவை பற்றிய விளக்கத்தை சொன்னான். அவன் எங்களுக்கு விளக்கியதைப் போலவே எல்லாம் நடந்தன. நான் மீண்டும் என் நிலைக்கு உயர்த்தப்பட்டேன். இன்னொருவனோ கழுமரத்தில் தொங்கவிடப்பட்டான். எனவே அரசர் யோசேப்பை வரவழைத்தார். மேலும் அவர் விரைவில் பாதாள சிறையிலிருந்து கொண்டு வரப்பட்டார். அவர் முடி திருத்தி கொண்டு